இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தாத மாமா எங்க எல்லாத்துக்கும் நிம்மதி. விஜய் அவர் நம்ம கிட்ட பேச மாட்டாரு, நீ வா வான்னு சொல்றல்ல, வா வாடி வா. வீரா போலாம், டைம் ஆச்சு. எங்க போறோம்? அதான் சொன்னனே, என் ஃப்ரெண்டு வீட்டுல சொல்லி வச்சிருக்கேன்னு. அங்கதான் இன்னைக்குள்ள நம்ம வீடு பாத்துருவோம். இல்ல நாம எங்கேயும் போக போறது இல்ல, இங்கதான் இருக்க போறோம். வீரா, என் பொண்ணுனா பொண்ணுதான். பா, நாங்க இத்தனை பேர் கேட்டோங்கிறதுக்காக மனசு மாறினியே, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் வீரா, இத்தனை பேர் இவ்வளவு நேரம் கதறிட்டு இருக்கோம், அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம திடீர்னு மனசு மாறிட்ட, அது எப்படி? ஓஹோ, அப்படியா? அப்போ நாங்க இத்தனை பேர் சொல்றதுக்காக நீங்க இல்ல, உன் மாமனார் சொன்னதுக்காக தான் இருக்கல்ல? அது யார் சொன்னா என்ன, அதான் நாங்க 2 பேரும் திரும்பவும் இங்கதானே இருக்க போறோம். அதுவும் சரிதான். யார் சொல்லி இருந்தா என்ன, 2 பேரும் இந்த வீட்ல இருந்தா அதுவே போதும். சரி சரி சரி, 2 பேரும் போய் குளிச்சிட்டு வந்து வாசல்ல நில்லுங்க. ஏன் அத்தை? என்ன ஏய், விஷயம் இருக்குடா, போங்க நீங்க போங்க. என்ன பண்ண போற? சொல்றேன்ல, முதல்ல போய் 2 பேரும் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. உங்க ட்ரெஸ் எல்லாம் இன்னும் அந்த பீரோல அப்படியே தான் இருக்கு. போங்க, வந்து வாசல்ல நில்லுங்க, ஓடுங்க. வா போவிடா, உள்ள போ. ஹாய்மா, எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம இல்லாம இந்த ரூமாவே இல்ல. இல்ல ஏங்கி இருக்கும்னு சொன்னேன். அப்புறம் அந்த வீட்ல என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் இங்கேயும். என்ன ரூல்ஸ்? இல்ல, ஒன்னா இருந்தாலும் விலகியே இருக்கணும், வெளியே மட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கணும், அதானே? ஆமா, அன்னைக்கு என்னமோ ரொம்ப வீராப்பா சுயமரியாதை கௌரவம்னு சொல்லி சிவாஜி பட டைட்டில் விட்டுட்டு இருந்த, இப்ப என்னாச்சு? டப்புனு நீயே உள்ள வந்துட்ட. அப்போ நம்ம வெளியே போய் நிரூபிச்சு காமிப்போம்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் உனக்கு பொய்யா தெரியுதா? காண்டாவரால அது அப்படி சொல்ல முடியாது. சும்மா நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் சவால் சவால் தான், நம்ம ஜெயிச்சாகணும். ஓய், நான் என்ன மேடையில பேசிட்டு இருக்கேன், பதில் பேசு. என்ன பேசணும்? அது இப்போ மைண்ட்ல என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் கரெக்டா சொல்லவா? சொல்லு. இல்ல, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப குடும்பத்தை விட்டு தனியா போனா இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு யோசிச்சிருக்க. நம்மளோட சவாலை விட குடும்பம் பெருசுன்னு யோசிச்சிருக்க, கரெக்டா? யோசிச்சதானே? புருஷன் என்ன யோசிக்கிறானோ அதைத்தானே பொண்டாட்டியும் யோசிச்சாகணும். இல்ல, இதைத்தான் நானும் யோசிச்சேன். சேம் பிஞ்ச். நம்ம குடிசைக்குள்ள தீய வச்சவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது. என்ன யாரா இருந்தாலும் யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. எவ்வளவு நாள் இதை சஸ்பென்ஸ் எல்லாம் கொண்டு போறது? அவதான் இந்த பெருச்சாலி. ஆனா அவ பண்ணதுல ஒரு நல்லது நடந்திருக்கு. நம்ம திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டோம், அதை அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா. அது அவளுக்கு தானே ஆபத்து. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்டா. துரத்தனாதான் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும். என் அப்பா சாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். என் அப்பா சாவுக்கு காரணமான உன்னையும் குடும்பத்தையும் நான் பழி வாங்க. மேடம், இந்த வீடியோல இருக்கிறது நீங்க தானே? இல்ல நான் இல்ல, என்ன மாதிரி யாரோ ஒரு ஏஐ வச்சு பண்ணி டப்பிங் வாய்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கீங்கன்னு எதுவும் சொல்லிட போற? நியாயமா எல்லாத்தையும் பஞ்சாயத்திலே போட்டு காமிச்சிருக்கணும். அது தேவையில்லாம வேற ஒரு பிரச்சனையை உருவாக்கும், அதனாலதான் பொறுமையா இருக்கும். ஆமா, நான் இந்த குடும்பத்தை பழி வாங்கத்தான் வந்தேன், பழி வாங்கத்தான் போறேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ.
நீ இல்ல, உன் அப்பன், தாத்தன், பாட்டன் எவன் வந்தாலும் சரி, எல்லாரையும் தாண்டி நான் இந்த குடும்பத்தை அழிப்பேன். ஓ, என்கிட்ட இப்படி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. மேடம், என்னைக்கோங்க எண்ணி 10வது நாள். 10 நாள்ல நீ செஞ்ச எல்லா தப்பையும் நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு நான் அனுப்புறேன். ஐ ஸ்வெட்டரு எனக்கா? ம், குளிர்காலம் ஆரம்பிக்க போதுன்னு தெரிஞ்சதும் புருஷனுக்கு ஆசையா ஸ்வெட்டர் பின்ற. எங்க கூடு பாப்போம். ஏய் கூடாத. என்னடி இது சைஸ் 10வது போலயே. அது நான் குழந்தைக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஆ? நம்ம குழந்தைக்கா? இல்ல, எங்க அக்கா குழந்தைக்கு. அதுதானே, நமக்கு தான் அதுக்கான வாய்ப்பே இல்லையே. ம், சேர்ந்து வாழவே மாட்டான்னு நினைச்சு நம்ம ராகவன் ஸ்கோர் பண்ணிட்டான். நம்ம 2 பேரும் லவ் மேரேஜ். ஹே? ஆனா ஒண்ணுமே நடக்கல. லவ் மேரேஜா? யாரு லவ் மேரேஜ்? அது நம்ம 2 பேரும். ஓ சரி, நான் எப்போ லவ் பண்ண? ஆமா பண்ணல. நீ லவ் பண்ணாம இருந்திருக்கலாம், நான் லவ் பண்ணல. அதுக்கு பேரு ஒன் சைடு லவ். அப்ப அதுக்கு பேரு என்ன? ஒன் சைடு லவ் மேரேஜ். புரியுதா? காதல் கல்யாணத்துக்கு இப்படி ஒரு விளக்கமா? ஏய், இல்லடி, எப்படி பார்த்தாலும் அதுல காதல்ங்கிற ஒரு வேர்டு வருது இல்ல. உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு பே. ஏன் வீரா? என்ன, உனக்கும் ஸ்வெட்டர் தச்சு தரணுமா? முடியாது போ. அதெல்லாம் இல்லடி. இந்த விஜய் இருக்கால, அவளுக்கு என்ன? அவ அன்னைக்கு போன்ல ஏதோ ஒரு பிளான பத்தி பேசிட்டு இருந்தா. அதுக்குள்ள குடிசை எரிஞ்சு போச்சு, அப்பா கூட முடியாம போச்சு. நம்மளும் அதை பத்தி பேசவே இல்லை. அந்த பிளானோட கண்டினியூட்டி என்னவா இருக்கும்? திரும்ப அவ போன்ல யார்கிட்டயும் பேசவே இல்லை. அதான் குடிசை எரிஞ்சிருச்சே. ஆமா, அத செஞ்சது அவதான். இதுக்கு மேல டெய்லி டெய்லி வேற அவ டிராமா பண்ணுவா. நான் தான் சொன்னேன்ல, அவ தான் செஞ்சிருப்பான்னு. நீ சும்மாவை விட்டாவல கூப்பிட்டு 4 செவில்ல வச்சிருக்க வேண்டியதானே. ம், வைக்கதான் போறேன் மொத்தமா. இனி 10 நாள் அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டுவேன்னு சொல்லி சவால் விட்டுருக்கேன். 10 நாள்ல சவால் விட்டுருக்கியா? ஆமா. எப்படி? யோசிச்சுட்டு இருக்கேன். ஏண்டி, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சவால் விடுவாங்களா, இல்ல சவால் விட்டதுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு இருப்பாங்களா? சார், இங்க யாரும் பிளான் பண்ணிலாம் சவால் விடுறதில்ல. விட்டதுக்கு அப்புறம் தான் பிளானே பண்ண முடியும். சும்மா எதையாவது உட்காந்து பேசிட்டு இருக்காத. சரி, என்ன பிளானு? அதான் தெரியலன்னு சொல்றல. ஆனா அங்க அம்மாவை வச்சு கட்டங்கட்டலான்னு தோணுது. அதுவும் சரிதான்.